வணக்கம் மக்களே! இன்னைக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவோட 103வது பிறந்த நாள். சமூக வலைதளம் பூரா இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, நம்ம ஏன் வரலாற்றை சார்ந்து இன்னும் வாக்களிக்கணும் அப்படிங்கிறது. அது மிக சரியான கேள்விதான். நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட அரசியல் விட, பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அரசியல் விட, நேரடியா எனக்கு உதவின ஒரு விஷயத்த பத்தி நான் இன்னைக்கு கண்டிப்பா பேசியே ஆகணும். என்னன்னா 2006ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழகத்துல பொறியியல் படிக்கிறதுக்கு தமிழ்நாடு தொழில்முறை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு, அதாவது தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்துச்சு. நம்ம பொறியியல் படிப்பை இன்னைக்கு ஒரு கேலியான விஷயமா பார்க்குறோம். ஆனால் 2006 வரை ஒரு பாமரனுக்கு எட்டாத ஒரு விஷயமா தான் அந்த பொறியியல் படிப்பு இருந்துச்சு. அந்த நுழைவுத் தேர்வுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாது, நிறைய பேர்கிட்ட அதுக்குண்டான பணமும் கிடையாது. அதனால கலைஞர் ஐயா அவர்கள் 2006ஆம் ஆண்டு பொறியியல் மற்றும் மருத்துவத்திற்கான நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சு உத்தரவிட்டாரு. அதுக்கப்புறம் தொழிற்கல்வி சார்ந்த துறையில ஒரு பெரிய மாற்றமே உண்டாச்சு. அந்த மாற்றத்துல பொறியியல் பட்டதாரி ஆன பெண் தான் நான். எங்கேயோ ஒரு கிராமத்துல என்னோட சொந்த விருப்ப வெறுப்புகள் கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்க வேண்டிய நான் இன்னைக்கு ஒரு சமூக வலைதளத்துல அரசியல் பேசிட்டு இருக்கேன். ஒரு பொருளாதார சுதந்திரம் இருக்க வாழ்க்கையை எனக்கு கொடுத்தது என்னோட படிப்பு தான். அதனால நான் எப்படி வரலாறை மறக்க முடியும்? அதையும் தாண்டி நம்ம வரலாறை தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு மாநில அரசால என்ன விஷயம் செய்ய முடியும், என்ன விஷயம் செய்ய முடியாது, முன்னாடி அவங்க என்ன விஷயத்த செஞ்சிருக்காங்க, அந்த விஷயங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்களா, தோல்வி அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதுதான் நம்மளோட அரசியல் முடிவுகளை எடுக்க நமக்கு மிக மிக உறுதுணையா இருக்கும். நான் வரலாறை பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லலை, ஆனா சும்மா ஏன் அதையே பேசிட்டு இருக்கீங்கன்னு அதை புறம் தள்ளிடாதீங்க. அப்படி நம்ம பண்ணோம்னா ஒரு தலைவனோட வலிமை என்னன்னோ நமக்கு தெரியாது, அவர்கள் செய்த பிழைகளை நம்ம திரும்பவும் செய்யறதுக்கு உண்டான சாத்தியங்களும் அதிகம். அதனால என்னைக்குமே வரலாறும் அதை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப 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 முக்கியம். நம்ம தலைவர்களையும் நம்ம வரலாற்றையும் எப்பயும் நினைவு கூர்ந்துட்டே இருப்போம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி.